ப்ரோ அதை ஏபிபின்னு மாத்துங்க. பரணி என்ன பரணி தப்பா வச்சிருக்க? சும்மா நான் ஆண் பாவம் பொல்லாததுன்னா ஏபிபி தானே வரணும். அது என்ன ஏபி? சாரிப்பா, அது ஏதோ ஒரு ஸ்லோல பரணி தப்பு பண்ணிட்டான். இன்னொரு பி எக்ஸ்ட்ரா இருக்கு இப்ப. இல்ல புரியல, இந்த ஸ்பேஸோட ஹோஸ்ட் நீங்க தான். மதராசி இல்ல மதராசின்னு போடும்போது மட்டும் இல்ல மதராசின்னு போட்டாரு மட்டும் அந்த 2 போட்டாங்கன்னா 2 ஒரு போட்டாங்கன்னா ஒரு போடுவாரு. இதை மட்டும் பேர் படத்தை நேத்து நான் சொன்னேன். இருங்க, அஜித் பல்டன் அவர் தான் ஹோஸ்ட் பண்ணாரு, அவர் தான் போட்டாரு. நான் வந்துட்டு இப்பதான் நான் தான் எடிட் பண்ணேன். பாருண்ணா சும்மா உங்க மேலேயே பழைய போடுறாரு. சரியில்லைண்ணா. அவர் மேலதான் பழி. பாத்தியாப்பா, காலம் வந்து எப்பவுமே வந்துட்டு நல்லது பண்றவங்களுக்கு தான் வந்துட்டு இதுவா இருக்கும். சுமார் இப்ப என்ன நல்லது பண்ணாரு? சரி ஓகே. டான்சர் வந்திருக்காரு, அவர் இன்னும் ஸ்பீக்கர்ல வரலையா? இன்னும் டான்சரா? வருவாரு. நேத்து மாதிரி பக் இருக்கானு தெரியல. ஓகே ஓகேங்க, பாப்போம். சரி, நான் இன்னைக்கு வந்து அப்டேட்ஸோட சொல்லிடுறேன். வந்துட்டாரு. அவர் வந்துட்டு இன்னைக்கு பல இதோட வராரு. வந்துட்டாரு பாருங்க கோவஸ்ல. ஓகே ஓகே. அருண் மாதேஸ்வரனோட அடுத்த ஃபிலிம் டைரக்ஷன்ல ஹலோ மகேஷ் ப்ரோ, ஒரு நிமிஷம். சாரி, அருண் மாதேஸ்வரனோட அடுத்த ஃபிலிம் லோகேஷ் கனகராஜ் தான் வந்து லோகேஷ் கனகராஜ் தான் நடிக்கிறாரு. மமிகா கபி அவங்க தான் ஃபீமேல் லீடு. அனௌன்ஸ்மெண்ட் நாளைக்கு 6 PM வருது. கன் அண்ட் ரோஸ் அது வச்சுருக்காங்க. ஒரு மாதிரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சன் பிக்சர்ஸ் தான் அதையும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க போல். அதுக்கப்புறம் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் 5லேருந்து புது போஸ்டர் வந்து ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவுமே November 26 வருது. ஸோ அஜித்குமார் அவர்களோட இன்டர்வியூ இது ஹாலிவுட் ரிப்போர்ட்டரில் வந்து வந்துருந்துச்சு. ஒரு 56 மினிட் இருக்கு. ஸோ யாரெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்களோ இந்த ஸ்பேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் போய் பாருங்க. அதுக்கப்புறம் அவரோட அடுத்த ஃபிலிம் வந்துட்டு ஜான்வரியில வரும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. அந்த வீடியோ வந்துருச்சா பரணி? வந்துருச்சு. எப்போ வந்துச்சு தெரியலையே, ஆனா காமன் நேரத்துக்கு மேல இருக்கணும். ஓகே. அவ்வளோதான் நினைக்கிறேன். வேற ஏதாவது இருக்குதா எனக்கு தெரியல. நான் இன்னைக்கு படத்துக்கு போயிட்டதுனால பெருசா எதுவும் வந்துட்டு கவர் பண்ணல. அப்டேட்ஸ் எதுவும் பார்க்கல. ஹாரிஸ் ஜெயராஜ் கம்பேக்ல மியூசிக் பண்றாருல, காதல் ரிசர்ச் ரிப்பீட்டா KRR காதல் ரீசெட் ரிப்பீட் ஏதோ ஒண்ணு KRR அந்த படத்தை வந்து ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் தான் இது பண்றாரு, டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு. சூப்பர். வேற என்ன ஸ்பெஷல்? ஆக்சுவலா இந்த பாகுபலி இட்டர்னல் வார், அதாவது சொன்னீங்க 3rd பார்ட் வரப்போகுது, அனிமேஷன்ல வரப்போகுதுன்னு சொல்லி. ஸோ நான் சும்மா இன்ஸ்டா பக்கம் போனப்போ வந்துட்டு அதோட ட்ரெய்லர்லாம் ரெக்கார்ட் பண்ணி வந்துச்சு. ஸோ அது அந்த டீசர் அதை நான் பார்த்தேன். ஆக்சுவலாக அந்த அனிமேஷன் ஸ்டைல் பார்க்குறப்ப எங்கேயோ பார்த்த மாதிரிக்கு அந்த நாகார்ஜுனா டெம்ப்ளேட் தான் எனக்கு வந்துச்சு. கடைசியில் பார்த்தா அந்த ஆர்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு வெப் சீரிஸ் ஒன்று வந்துச்சு. அதோட சேம் ஸ்டுடியோ தான் வந்து இதுவும் பண்ணுறாங்க போல். உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், அனிமேஷனும் சரி இதுவும் சரி ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். நான் பார்த்த வரைக்குமே அந்த டீசருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ பார்ப்போம். நான் வெயிட்டிங். அந்த படம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு அதுவும் தியேட்டரில் பார்க்குறது. பட் அதே சிவன் எடுத்து தான் வராங்க, அது அந்த படமும் அதே தான். ஸோ பார்ப்போம் எப்படி கொண்டு போகிறாங்க என்னன்னு சொல்லி. ஒரு மாதிரி லைட்டாக மித்தாலஜியாக போகுமோ அப்படின்ற மாதிரியும் இருக்கு. பரணி ப்ரோ, இந்த ஆரியன் படம் இருக்குல்ல, அது பாத்தீங்களா? பாத்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நானே கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் தான் பார்த்தேன். பார்த்துட்டேன் ப்ரோ. இல்ல அது அவரு எடுத்த மலையாளத்துல வெப் சீரிஸ் ஒன்று
ஆமா, ஆமா, ஆமா. சாரி. சரி சொல்லி முடிங்க, சொல்லி முடிங்க. கேக்குதா அஜித் பல்டான்? அஜித் பல்டான் பேசுறது கேட்கல. பட் ஆனா அவரு சொல்ல வந்தது வந்துட்டு, அவர எடுத்த அ ஒரு வெப் சீரிஸ் மலையாளத்துல ஒரு வெப் சீரிஸ் எடுத்திருந்தாரு. அதே இத தான் வந்துட்டு கதையா ஃபில்மா பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி. எஸ் கரெக்ட்டு. அதே தான் பண்ணியிருக்காரு அப்படின்றது. கரூர் பத்தி ஒரு ஷாக்கிங் போல்டு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு செம்மையா. ஓகேண்ணா. ஹலோ. என்ன ரொம்ப லேக் அடிக்குது? இல்ல லேக் அடிக்கல. டக்குன்னு சும்மா ப்ரோ என்ன சொன்னீங்க பயங்கர அப்படின்ற கேப் விடுறீங்களா? எனக்கு தான் நடுவில் நான் செக் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு கேக்குதா இல்ல 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 கட் இல்ல ஆயிடுச்சா ப்ரோ. அப்படின்ட்டு. அதான் அந்த படம் வந்து மலையாளம் வெப் சீரிஸோட சேம் ஸ்டோரி தான். அவர் எடுத்ததையே அவர் கதையா பண்ணியிருக்காரு. மீன்ஸ் ஒரு ஃபிலிமா பண்ணியிருக்காரு. ஸோ அது நான் பார்த்தது நான் சொல்லிடுறேன். எனக்கு ஃபர்ஸ்ட்டு 30 மினிட்ஸ் பார்த்தோன்னே பிளாட் லைனே ஒரு மாரி நான் அந்த வெப் சீரிஸ் நான் பார்த்ததில்ல. ஸோ அதனால எனக்கு இது வந்துட்டு ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு 30 மினிட்ஸ் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப புடிச்சிருந்துச்சு. செல்வராகவன் இன்ட்ரோவோட அந்த விஷயங்கள், அந்த பிளாட் செட் பண்ண விதம் எல்லாமே புடிச்சிருந்துச்சு. ஸோ இது ட்ரெய்லர் பார்த்த எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு சீரியல் கில்லர் பேஸ்ட் ஃபிலிம் தான். அதில சீரியல் கில்லர் வந்துட்டு இவரு செல்வராகவன் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். பட் ஆனா வந்துட்டு அந்த சீரியல் கில்லிங்ல இவர் ஆல்ரெடி சொல்லி வச்சுட்டு தான் செய்றதா ட்ரெய்லர்ல சொல்லியிருந்தாங்க. அதே மாரி எல்லாமே ரிவீல் பண்ணிட்டு அத செய்றதுனால, அந்த ஒரு அ கில்லிங் மீன்ஸ் அவங்க இறக்குறாங்கல்ல, அது வந்துட்டு அத சேஸ் பண்ணி போற வரைக்குமே நல்லாருக்கு. பட் ஆனா வந்து அந்த இறக்குறதுன்றது அந்த ஒரு எனக்கு அந்த ஒரு வாவ் ஃபேக்டர் எனக்கு வந்து கிரியேட் பண்ணல. அது சிம்பிளா முடிஞ்ச மாரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ரொம்ப அ டெம்ப்ளேட்டாவோ இல்ல அதுக்கு ரொம்ப யோசிக்காம பண்ண விஷயமா இருக்குமோ! அப்டின்ற மாரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்டின்ற மாரி ஃபீல் ஆச்சு. ஆனா வந்து அவங்க ஒரு கில்லிங்க்கும் அடுத்த ஒரு லேயர், அடுத்த ஒரு லேயர், அடிஷனல் லேயர் பண்ட்டு போற அதெல்லாம் எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. ஜிப்ரானோட மியூசிக்குமே வந்து அங்கங்க எனக்கு நல்லா இருந்துச்சு. அ பட் ஆனா வந்துட்டு அ எல்லா சீரியல் கில்லர் மூவிங்க்கும் வந்துட்டு ஒரு ஒரு காரணங்கள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதுலயும் ஒரு காரணம் சொன்னது, எனக்கு அந்த ஒரு பார்ட் அது வந்துட்டு ஆ இதுக்காக தான் நான் வந்து இவங்களெல்லாம் கொலை பண்றேன் அப்படின்னு சொன்ன ஒரு பார்ட் வந்து எனக்கு வொர்க் ஆகல. நான் படம் ரிலீஸ்க்கு முன்னாடியும் இதே தான் சொன்னேன். அந்த கில்லிங்க்கான ஜஸ்டிஃபிகேஷன் வந்துட்டு அ பாத் அ டிபெண்ட்ஸ் ஆன் தட் அப்படின்ற மாரி சொன்னேன். மேபி அது உங்களுக்கு வொர்க் ஆச்சுன்னா, படம் வந்து கம்ப்ளீட்டா புடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வொர்க் ஆகலன்னா, மேபி வந்துட்டு என்னடா இது அப்படின்ற ஒரு ஃபீல் குடுக்கும். பட் மத்தபடி அங்கங்க நம்மள வந்து என்கேஜிங்கா வச்சுக்கிட்டதா இருக்கட்டும், மத்ததெல்லாம் நல்லா இருந்துச்சு. அ எனக்கு வந்துட்டு ஒரு நெறைய ஃப்ளாஸ் இருக்கிற ஒரு த்ரில்லரா அப்படிதான் பட்டுச்சு. ஒரு ஆவரேஜ் ஃபிலிமா தான் எனக்கு வந்து இருந்துச்சு இந்த படம். அதே மாரி ஆண் பாவம் பொல்லாதது. அ எனக்கு இது பார்த்து முடிச்சோனே எனக்கு எனக்கு ஒரு மாரி நெறையா கொஸ்டின்ஸா இருந்துச்சு படத்துல. என்னன்னா, அவங்க வந்து இதுவும் எடுக்கல, அதுவும் எடுக்கல. ஒரு ஒரு மாரி டிராவல் பண்ணி போயிருக்காங்க அந்த ஃபிலிம்ல ஸ்டாண்டு. பட் காமெடீஸா வந்துட்டு அங்கங்க நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு எனக்கு விக்னேஷ்காந்த் கேரக்டரே வந்து ஒரு மாரி நல்லா பண்ணியிருந்தாங்க. அவருக்கும் ஒரு நல்ல ஒரு கேரக்டர் குடுத்துருந்தாங்க அந்த படத்துல. அதே மாரி ஜென்சன் திவாகர் அவரு சூப்பரா பண்ணியிருந்தாரு. அவரையுமே இந்த படத்துல எனக்கு வந்து ரொம்ப புடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சில காமெடீஸ், செகண்ட் ஹாஃப்ல சில காமெடீஸ் ஒர்க் ஆயிருந்துச்சு. பட் ஆனா வந்துட்டு எனக்கு ரியோராஜ் கேரக்டரும் சரி, அ அந்த ஹீரோயின் மாளவிகா அவங்க கேரக்டருமே அந்த கேரக்டரைசேஷன்லாம் வந்துட்டு எனக்கு வந்து அ பெருசா வந்து ஒர்க் ஆகல. அந்த கேரக்டரைசேஷன்னால தான் சில டெசிஷன்ஸோ அவங்க லைஃப்ல டிராவல் பண்றத வச்சு தான் வந்து எடுத்திருக்காங்க. அதுல சில விஷயங்கள்ஸ் எனக்கு வந்துட்டு ஒர்க் ஆகல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் சரி, செகண்ட் ஹாஃப்லயும் சரி. பட் ஆனா வந்துட்டு கிளைமேக்ஸ் ஒரு மாரி எமோஷனலா வச்சு முடிச்சுட்டாங்க. ஆ இதுவுமே எனக்கு வந்துட்டு ஒரு மாரி
ஆவரேஜ் ஃபிலிம். ஓகே படமாக தான் இருந்துச்சு. நாட் டூ பேட், நாட் டூ குட் அப்படின்ற மாதிரி தான். அது அவ்வளோதான் இந்த 2 படங்கள். டிஎஸ்ஆர் வந்துட்டு நான் சண்டே பார்க்குறேன் சென்னையில். ஸோ அது வந்துட்டு அன்றைக்கி பார்த்துட்டு சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்துட்டு நேற்று மீடியா ப்ரீமியர் அது ஃபுல்லாக பார்த்துட்டு நிறையா பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துச்சு கேரளா சைட்லேருந்து. இன்னைக்கு சில பேர் 1, 2 ரிவ்யூஸ் நான் கொஞ்சம் வந்து ஆவரேஜ்ன்ற மாதிரி பார்த்தேன். பட் ஆனால் வந்துட்டு எனக்கு தெரில அந்த படம் எப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பார்த்துட்டு சொல்கிறேன். பட் ஆனால் மலையாளம் சைடு கேரளா சைட்லேருந்து இப்போவுமே வந்துட்டு ஒரு மாதிரி பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் வருது. ஸோ பார்ப்போம். நீங்கள் யாராவது இன்னைக்கு ஏதாவது படம் பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு இந்த 2 படத்தை பற்றி பேசலாம். ஆரியனும் அதுக்கப்புறம் அனுபவம் பிள்ளாததும். அப்படி இல்லை வேறு ஏதாவது இன்னைக்கு ரிலீஸ் ஆன படங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதை பற்றி சொல்லுங்கள், பேசுவோம். யாருமே எனக்கு படத்துக்கு போகலையா? இல்லை நான் பேசுறது கேட்கலையா? கேட்டுச்சு ப்ரோ, யாரும் போல ப்ரோ. அவ்வளவுதான். சரி, ஓகே. நான் நாளைக்கு இல்ல, காலையில OTT ல 10:45 ஓப்பன் பண்ணியிருக்காங்க எங்க ஊர்ல மாஸ் ஜாத்ரா. ஒரே ஒரு ஷோ தான். ஸோ அதனால நாளைக்கு காலைல 10:45 மாஸ் ஜாத்ரா போவேன். சூப்பர். சப்டைட்டில் எத்தனை பேர் இந்த பாகுபலி அனிமேட்டட் ட்ரெய்லர் பாத்தீங்க? பார்த்தேன் மாவீரன், நான் பார்த்தேன். அதான் சொன்னேன். நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இல்ல நான் பார்க்கல, கட் பண்ணிட்டேன் பாதியில. 2 செகண்ட்ஸ்ல கட் பண்ணிட்டேன். இல்லை, எனக்கு என்னன்னா இந்த படத்தை எப்படியும் தேட்டர்ல பார்க்க போறது இல்லை. அதனால அது டீசர் வந்துச்சு, நிறைய வாட்டி ஸ்க்ரோல் பண்ணா வந்துகிட்டே இருந்துச்சு. அதுல ஒரு நல்ல குவாலிட்டியா வச்சு ஃபுல்லா பார்த்தேன். மறுபடியும் போயிருந்தா எனக்கு ரொம்ப ஓப்பனிங் பார்த்தேன், ஏதோ கலியுகா அப்படி ஏதோ போட்டிருந்துச்சு. அது கொஞ்சம் ஓவர் கட்டு மஸ்தாவும் இருந்துச்சு. சரி நம்ம ஒரு நல்ல குவாலிட்டியில விடும்போது பார்த்துக்கலான்ட்டு இது பண்ணிட்டேன். அது என்ன கல்கி மாதிரி யுகம் அப்படிலாம் போட்டிருந்துச்சு. எனக்கு அதான் ஒரு மாதிரி மித்தாலஜிக்கலா போவாங்களோன்னு எனக்கு தோணுது ப்ரோ. பரணி ப்ரோ இருந்தா எனக்கு அனுப்புங்க. ஓகே, ஷுவர், கண்டிப்பா. அது ட்விட்டர்லயே உங்களுக்கு வந்திருக்குமேங்க நிறையா. எனக்கு இன்னும் பாகுபலி பத்தி வரல டிஎல்ல. அவரை நம்பி டிஎம்லாம் ஓபன் பண்ணாதீங்க, ஒரு நாள் கடிச்சு வைப்பாரு. யார சொல்றீங்க? மாவீரன் என்னைய சொன்னீங்களா இல்ல அவரை சொன்னீங்களா? எனக்கு சொன்னதா அருண் தான் ஸ்கெட்ச் போட்டுருவாரு. அப்புறம் டிஎம் முறையா ஓபன் கோட்டை வாசல் திறக்கிறாரு. ஐயோ, நேத்து தாங்க ஓபன் பண்ணேன். ஐயா அவரு சும்மா கலாய்க்கிறாருயா, நீங்க வேற அவருக்கு வேற ரிப்ளை கொடுத்துருக்கீங்க. இல்ல, நேத்து ஸ்பேஸ் முடிக்கிறப்போ இவர் ஏதோ கேட்க வந்தாரு. நானும் சரி ஸ்பேஸ் முடிச்சுட்டாங்களா, அதுக்கப்புறம் நைட் போயிட்டு மெசேஜ் பண்ணேன் சொல்லுங்க ப்ரோன்னு. ஆனா கண்டுக்கவே இல்லை. சரி நான் விட்டுட்டேன். மகேஷ் சரி அனுப்பி கொடுங்க, பையன் கேட்கறான். நீங்க ஒரு செலிபிரிட்டி பாருங்க, நீங்களா இப்படி மெசேஜ் பண்ணி கேட்கலாமா? எனக்கு புரியல மகேஷ், அதெல்லாம் இல்ல ப்ரோ. மெசேஜ் நான் ஓபன் பண்றது, நான் மெசேஜ்ல ஒரு 2 பேத்து 3 பேத்து கூட மட்டும்தான் ரெகுலரா பேசுறது, அவ்வளவுதான். வேற யாரு கூட எல்லாம் பெருசா பேச மாட்டேன். சரி, வேற ஏதாவது ஓடிடில ஏதாவது பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்க. லோகா, காந்தாரா எல்லாம் வந்துச்சு. நான் பார்த்தேன். நான் சாரி இன்டரப்ட். இந்த இட்லி கடை ஒரு படம் பார்த்தேன், ஓஜி ஒரு படம் பார்த்தோம். சொல்லுங்க ப்ரோ. இந்த இட்லி கடைய அவர் ஏன் இப்படி எடுத்து வச்சிருக்காருன்னு தெரியல. ஒரே ஒரு இட்லி கடை, ஒரே ஒரு 10க்கு 10 சைஸ்ல இருக்கு. அதை குளோபலா உலக நாடுகளே ட்ரம்ப்பை தவிர எல்லாரும் வந்துட்டாங்க அந்த படத்துல. அவ்வளவு சண்டையை போட்டு அந்த ஊர்ல இருந்துட்டு ஏன் இப்படி எடுத்து வச்சிருக்காருன்னே புரியல அந்த படம். ரொம்ப ரொம்ப டைம் வேஸ்ட், பைசா வேஸ்டியா. ரொம்ப கஷ்டமா போச்சு அந்த படத்தை பார்த்துட்டு. அதுக்கு சத்யராஜுக்கு எக்ஸ்ட்ரா விக்கு, அருண் விஜய் அவ்வளோ ஆக்ரோஷமா அடிக்கிறாப்புல. உலகத்துல உள்ள ஒரே பிரச்சனையே அவருக்கு அந்த ஊர்ல உள்ள இட்லி கடையை போட்டு அடிச்சு உடைக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. அந்த படத்தோட ஒரிஜினல் ஹீரோயின் யாருன்னே தெரியல. எல்லா படத்துலயும் இந்த பொம்பளை போட்டுடுறாங்க. இன்னொரு குண்டா ஒரு ஹீரோயின் இருக்கு, அந்த பொண்ணு போட்டுடுறானுங்க. ரொம்ப ரொம்ப ப்ரெடிக்டட் ரெடிமேட் படம் அது.
ரொம்ப கஷ்டமா போச்சு. ஓடிடிலே பார்க்கல, ஆனா அது காமெடி படம் மாதிரி நினைச்சு பார்த்ததுனால நல்லா இருந்துச்சு அது. தனுஷ் ரசிகர்கள் சாரி யாராவது இருந்தாங்கன்னா கோச்சிக்காதீங்க. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அந்த படத்தை. அவர் ராயன் மாதிரியே ஒரு படம் கொடுத்துருக்கலாம், அவரோட நேச்சுரல் ஃப்ளோலயே ஒரு படம் கொடுத்துருக்கலாம். கொஞ்சம் நிறைய ஃபிளாஸ் இருந்தா கூட ராயன் வாஸ் குட், அவரோட நேச்சுரலா இருந்தது. இது ரொம்ப மோசம்பா. இட்லி கடை ரொம்ப 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 கஷ்டப்படுத்திச்சு நம்மள. சாரி. நல்ல வேலை இட்லி கடை ராயன் மாதிரி இல்ல. இல்ல ஆக்சுவலா ராம் ப்ரோ நிறைய பேர் இப்படிதான் சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு ராயனுக்கு வந்ததை விட இட்லி கடைக்கு தான் அதிகமா பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துச்சு. மக்கள் என்ன நினைக்கிறாங்க, நம்ம வந்து நல்லவங்களா நெகட்டிவிட்டி இல்லாம பாசிட்டிவா சொல்லணும்னு நினைச்சு. மாதிரி இருக்கே பரணி ப்ரோ, எதுக்கு பாசிட்டிவ்? ஏங்க இதுக்கு பாசிட்டிவ் ரிவ்யூ அதிகமா வந்துச்சுங்க இட்லி கடைக்கு. ஓகே ஓகே, அப்படி சொன்னா ஓகே. நான் அப்படிதாம்மா வீரன் சொன்னேன். சரி சரி. எனக்கு ராயனுக்கு பாசிட்டிவா வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. இல்ல இல்ல, ராயனை விட இந்த படத்துக்கு பாசிட்டிவா வந்துச்சு. நீங்க நான் என்னுடைய பர்சனலா சொன்னேன், எனக்கு ராயன் பிடிச்சிருந்துச்சு இந்த படத்தோட. அதுதான் நேச்சுரலா இருந்தது. இவர் வந்து ஒரு ஜெனரேட் பண்ணி இங்க இருந்து எடுத்துட்டு போயிட்டு அப்படியே ஒரு நேச்சுரலா இருக்கா. பாபால ரஜினி பார்த்த மாதிரி அப்படியே நியூட்ரலா இருக்காப்ல தனுஷ். அப்படியே எது வேணா பண்ணுங்க, என்ன நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன், எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு லுக்கை கொடுக்குறாப்புல அவரு. என்னென்னமோ பண்றாங்க அவரு. பார்க்கவே முடியல அந்த படத்தை. ஆனாலும் பார்க்கறது தான் அதோடைய ஆச்சரியமே. அதுவும் நல்லா தான் இருந்துச்சு அது. அதையும் சஜிஸ்ட். ஓஜி வந்து 10x ஆஃப் எனி மூவி. பாலகிருஷ்ணா மூவியோட 10x ஆயிடுச்சு அவரு. இந்த ஜான்விக்கு அதுக்கு முன்னாடி ஒரு டாம் க்ரூஸ் ஒரு படத்துல நடிச்சிருப்பாப்புல, அவுட் சைடரா ஏதோ ஒரு படம், ஒரு ஜாப்பனீஸ் மூவில வெளியில இருந்து போயிட்டு ஒரு சமுராய் மாதிரி இருப்பாப்புல. அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அடிச்சு பொழந்து கட்டாப்புல ஒரு ஓஜியில. அந்த படத்தை எதிர்பார்க்காம பார்க்கும்போது சுமாரா இருந்துச்சு அந்த படம். வேற என்னமோ படம் வந்துச்சுன்னு சொன்னீங்களே, தெரியல. வேற என்ன படம் புது படம் வந்துச்சுன்னு தெரியல எனக்கு. காந்தாரா, லோகா. காந்தாரா லோகா அதெல்லாம் காந்தாரா 2-ஆ காந்தாரா 1-ஆ? காந்தாரா பழைய படம் சாப்டர் 1. ஓகே, பார்க்கல அது. பார்க்கலையா? தெரியல. எந்த 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 ஓடிடி அது? இது காந்தாரா அமேசான் பிரைம், லோகா ஹாட் ஸ்டார். ஓகே. அப்புறம் இந்த ஒரு ஹிந்தி படம் ஒண்ணுங்க, உஃப் யா சியாப்பா, அது கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு தெரியல. அதில் டைலாக்ஸே கிடையாது. பட் ஆனால் அது தியேட்ரிக்கலாக பெருசாக போகல. ஆனால் அந்த படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கல். நான் அது ஓடிடியில் வரும்போது பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அது பார்ப்போம். அதேமாரி இட்டு வெல்கம் டு டெரி, அது எபிசோட் 2 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுவுமே நைட்டு தான் பார்க்கணும். பார்ப்போம். எனக்கு ஃபர்ஸ்ட் எபிசோட் பிடிச்சிருந்துச்சு. ஸோ செகண்ட் எபிசோடும் நல்லா இருக்கும்னு நம்புறேன். பிரகாஷ் ப்ரோ பேசாமலே இருக்காரு. பிரகாஷ் ப்ரோ ரெடி ஆயிட்டு இருக்கீங்களா? இல்ல பரணி, அப்செட்ல இருக்கேன். கிளம்பணும், ஒரு 1/2 மணி நேரத்துல கிளம்பணும். ஒரு அப்செட்ல இருக்கேன். நான் பேசுறேன், நீங்க பேசிட்டு நான் கேட்கறேன். ஓகே, டோன்ட் வரி. உங்க அப்செட்டை பத்தி பேசலாமே இப்ப. எதனால அப்செட்? அது ஏதாவது பர்சனலா இருக்கு, விடுங்க. அது இல்ல, இங்க வீட்டுல தம்பி ஒரு வேலை பண்ணி விட்டான். நான் சொல்றேன், ஒரு 5 நிமிஷத்துல வரேன், நீங்க பேசிட்டு வரேன். ஓகே ஓகே. பேசணும். சுகுமார் ப்ரோக்கு தெரியும் என்னன்னு. அவர் போன் பேசிட்டு இருக்கும்போது தான் நடந்துச்சு இந்த வேலை. ஓகே. நீங்க எவ்வளவு அப்செட்டா இருந்தாலும் கருணோட நீங்க கம்மியா தான் அப்செட்டா இருப்பீங்க. அதை விடுங்க. ஆனா இவர் வந்து சினிமா விட்டு போறேன்னாலுக்கு அப்புறம் இந்த ட்ரெண்ட பார்த்தாலே சரி, எவனுமே சினிமாவுக்கே போறது இல்லை போல இருக்கு. எந்த படம் வந்ததுக்கு அப்புறமும் அந்த அந்த ஹோல் இதே மூடே மாறிடுச்சு. இவர் பண்ண வேலையில, விஜய் பண்ண வேலையில. தட்ஸ் வாட் ஐ ஃபீல். யாரும் பெருசா படத்தை பத்தி எதுவுமே, எந்த வாரம் எந்த படம் வருது, யார் பேசுறாங்க, அந்த முடிஞ்சிச்சு. இந்த அஜித் விஜய் வாரெல்லாம் முடிஞ்சிச்சு, ரஜினி விஜய் இதெல்லாம் முடிஞ்சிச்சு. அப்படிலாம் இல்ல ப்ரோ, அப்படிலாம் இல்ல ப்ரோ. இப்ப சூர்யா ஃபேன்ஸ் இருக்காங்க, அவங்க படத்தை எதிர்பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அது உங்களுடைய பர்சனல்.
நாங்க அஜித் ஃபேன்னா அஜித் படம் எப்ப ஷூட்டிங் ஆரம்பிக்க போகுதுன்ற நீங்க கண்ணு மூடிட்டு ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க தெரியுமா, சரி, அந்த ஓகே மாதிரி ஓகே பேசிட்டு ஓகே இருக்கீங்க. கூல் கூல் கூல். போஸ்டர் அரசியல் பாய் ப்ரோ, நீங்க ரிப்ளை ரேம் பண்ணிருக்கணும், ப்ரோ, நான் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கேன். சரி, ரேம் ப்ரோ என்ன ஏதாவது பிரச்சனை? சொன்னாருன்னா என்ன ஓகேன்னு பிரச்சனை? சொல்லிடணும் ப்ரோ. என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்லையா, சும்மா என்னுடைய மூட சொன்னேன் நானு. சினிமாவை பத்தி என்ன ஜென்ரலா அவருடைய ஒரு மூட ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவுக்கும் ஃபிட் பண்ணிட்டாரு அவரு. எங்க ப்ரோ அதெல்லாம் வந்து சகஜமான இதுதான். என்ன நிறைய இன்னைக்கு நியூஸ்ல என்னென்னமோ வருது, அப்டேட் வந்துட்டு இதுல வரப்போகுதுன்றாங்க, ஜனவரியில வரப்போகுதுன்னு வந்துட்டு அவர் இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. இதை நான் போட்டதுக்காக ஒரு அவங்க ஆளாளுக்கு வந்து கமெண்ட்ல வந்துட்டு, யோ அவர் வந்து ஷூட்டிங் ஜனவரியில போறேன்னு சொன்னாரியான்னு. இப்ப இன்டர்வியூ வந்துச்சு, கிளியரா சொல்லுங்க அவர் பாருங்க அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு. அவர் அப்டேட் அனௌன்ஸ்மெண்டே ஜனவரி வரும்ன்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு. இல்லண்ணா ஷூட்டிங் ஏன்னு வந்து தெரியல, நான் 2 மாசத்துல போவேன்னு சொல்லியிருந்தாரு. அப்டேட் வந்து கப்பல் ஆஃப் ஜனவரி. மந்த், பட் இந்த இல்ல கப்பல் இல்ல ஆஃப் மந்த். பட் இந்த இன்டர்வியூ எப்போ எடுத்தது? இப்ப ரீசெண்ட் இன்டர்வியூ இல்ல அட்லீஸ்ட் 1-2 வீக்ஸ் பேக் இருந்துச்சுன்னா அது கவுண்ட் பண்ணா நெக்ஸ்ட் மந்த் கணக்கு வரும்ல. ஜனவரினே சொல்லிட்டாருப்பா அனௌன்ஸ்மெண்ட். அனௌன்ஸ்மெண்ட் ஓகேண்ணா, ஷூட்டிங் இப்பதானே. கரூர் ஸ்டாம்பிட் பத்தி ஏதோ சொல்லியிருக்காருன்னு சொன்னாங்க. அதுவும் ஆமா ஆமா. சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி வந்துட்டு அதான் மேல போட்டிருந்தேன். என்ன சொல்லியிருக்காரு? அதுதான் ஒரு இண்டிவிஜுவலை வந்துட்டு நான் எப்பவுமே இது பண்ண மாட்டேன். ஒரு அப்படி யார் இண்டிவிஜுவலை யார் பிளேம் பண்ண சொல்றான்னு மாட்டேன். யார் சொல்லியிருக்காரு? சூர்யா சொல்லியிருக்காரா? இல்ல அஜித் குமார். இல்ல அஜித் சொல்லியிருக்காரு, ஏகே சொல்லியிருக்காரு. இது ஒரே ஒரு இண்டிவிஜுவலை மட்டும் நான் வந்துட்டு குறை சொல்ல மாட்டேன். சரி அங்க சுகுமார் ப்ரோ முடிச்சுட்டு வாங்க, அதுக்கப்புறம் நீங்களே தெரியும் சொல்லுங்க. அஜித் ரொம்ப மாறிட்டாப்லையா, இந்த மாதிரி போஸ்ட் இல்ல போட்டிருக்காப்லையா? நான் அவர் போய் என்னன்னா பாக்குறேன். என்னன்னா ஒரு இண்டிவிஜுவலை வந்து நான் இது பண்ண மாட்டேன், பிளேம் பண்ண மாட்டேன். இது வந்துட்டு எல்லாருமே தான் இதுக்கு ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணும். அதே மாதிரி எல்லாருமே செலிபிரிட்டி மேல இருக்கிற அந்த கிரேஸ் அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் மாத்திக்கணும், அது எல்லாமே என் பண்ணணும். அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அப்படின்னு சுரேஷ் சந்திரா போட்டிருக்காரு, அப்படித்தான் சொல்றீங்க? இல்ல இல்ல அவர் அவர் பேட்டி இன்டர்வியூல கொடுத்திருக்காருன்றா, நீங்க பேசியிருக்காருங்க என்னங்க லைவ்ல. நீங்க என்ன இந்த உலகத்துக்கே நீங்க இல்லையாங்க? இல்ல பாக்குறேன் நீங்க ஏதோ ஒண்ணு மாத்தி சொல்லணும்ன்றதுக்கே சொல்றீங்க போல. அரசியல் இல்ல ப்ரோ, அவர் இந்த உலகத்துல அரசியல் ப்ரோ, இல்லங்க, அவர் வேற அரசியல் ஏதோ ப்ரோ, ஒரு வேலையில இருக்காரு. அரசியல் ப்ரோ. அவர் எப்பவுமே இந்த உலகத்துல இல்லாதப்பதான் ஸ்பேஸுக்கு வருவாரு. உங்களுக்கு அவரை பத்தி தெரியாது. அப்படியா? அவர் இப்ப கொடுத்த பேட்டின்னு சொல்லியிருக்காருங்க. மேல வந்து இந்த வீடியோ கிளிப் லிங்க் கூட இருக்கு. அதாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தனிப்பட்ட முறையில வந்து விஜய் வந்து அதுக்கு பொறுப்பு இல்லை. அதாவது வந்து பாத்தீங்கன்னா நடிகர் அவர் வந்து பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம எல்லாருமே இதுக்கு வந்து பொறுப்பு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. இப்போ வந்து அவங்க இல்லை இவங்க இல்லைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இன்னொருத்தர் மேல கம்ப்ளைண்ட் பண்றாங்க பார்த்தீங்களா? இல்ல அப்படிலாம் இல்லை, நம்ம எல்லாருமே. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா மீடியாவும் இதுல வந்து மெயினான ரோலு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த முதல் நாள் முதல் ஷோ அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஒரு பில்டப் கொடுக்காம இதை பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத போல வந்து சொல்லியிருக்காரு. அந்த லிங்க் எடுத்து நான் இதை அட்டாச் பண்றேன். ஆனா பட் இதை எந்த அளவுக்கு வந்து எல்லாரும் ஏத்துக்குருவாங்கன்னு தெரியாது. இதையுமே இப்ப நாளைக்கு வந்து எல்லாருமே இப்ப ஏங்க நிறைய அவர் பேருக்கு சொல்றது டேஸ்ட் பண்ணுவாங்க. உண்மைதானங்க, ஏத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு? அவரோட படத்தோட ஃபர்ஸ்ட் ஷோக்கு போய் ஒருத்தன் போய் செத்து போயிட்டான், அது வந்து அவர் மேல நம்ம குறை சொல்ல முடியாதுல்ல. அவன் போய் படம் பார்த்தோமா வீட்டுக்கு வந்தோமான்னு இருக்கணும். அதுதான் அவர் என்கரேஜ் பண்ணல, அதனாலதான் அவர் இல்ல போய் அவர் பார்க்க. என்கரேஜ் பண்ணல. பட் அதுல வந்து அவருக்கு வந்து சொல்றாரு என் மேலேயும் தப்பு இருக்குன்னு தான் சொல்ல வர்றாரு. நாம எல்லாருமே, ஏன்னா நம்ம என்ன அவர் மேல தானே வந்து அதுதான், விஜய் ஒரு அவர் ஆக்டர் என்ன சொல்ல அவ்வளவுதான். வர்றாரு இப்ப எப்படி மனநிலை இருக்குன்னா, அவர் படம் வராதனால இந்த மாதிரி தமிழ் சினிமாவே அழிஞ்சு போச்சுன்னு ஒருத்தர் பேசுறாரு பாத்தீங்களா, அந்த மாதிரி ஆயிப்போச்சு. நான் தான் சொன்னேன் நானு, அதுல என்ன தப்பு? கரெக்ட் தான் அது. அது உங்களுடைய மனநிலையை எங்களுக்கு சேர்த்து ஃபிட் பண்றீங்களே. நாங்க பொங்கல் தீபாவளிக்கு வந்து 2 படத்தையும் நாங்க பாத்திருக்கோம், இங்க இருக்க எல்லாருமே தான் பாத்திருக்காங்க. அடுத்து வர படத்தை போய் பார்க்க தான் போறோம். நல்லா இருந்துச்சுன்னா அமரன் இத்தனை கோடி கலெக்ட் பண்ணிருக்கேன், அப்ப படம் நல்லா இல்லாமையா தேட்டருக்கு போகாமையா இருக்காங்க? அதை விடுங்க, ஜென்ஜி சூப்பர் ஸ்டார் கிரியேட்டா இருக்கு, அதை பத்தி யாரும் பேச மாட்டீங்க. ஆமா, வருஷம் இந்த வருஷத்துல 200 crores ஒருத்தர் பண்ணிருக்காரு. இவர்ல அடுத்த அதே மாதிரி இன்னொன்னு சொல்லியிருக்காரு என்னன்னா, நான் வந்து ஹிட் இல்ல பிளாக் பஸ்டர் எல்லாம் கொடுத்துட்ட அப்புறம் டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து என்ன அப்ரோச் பண்ணி 100 days வந்து கால் ஷீட் கொடுங்க, நான் உங்களுக்கு வந்துட்டு படம் பண்ணி தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க.
நான் உங்ககிட்ட நான் ஒன்னே தான் சொல்லுவேன். என்னன்னா, நான் என்னோட 100 டேஸ் உங்ககிட்ட கொடுக்கல. என்னோட 33 வருஷம் கிட்ட நான் வந்து என் கெரியர் உங்ககிட்ட கொடுக்குறேன். எனக்கு பிளாக் போஸ்டர் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, ஆனா வந்து எனக்கு பின்னாடி தள்ளிடாதீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அந்த கரூர் ஸ்டாம்பேர்டை பத்தி பேசின அந்த லிங்க் வந்து நம்ம ஸ்பேஸ்ல நான் கீழே போட்டிருக்கேன். யாரும் ஓபன் பண்ணி கேட்கறேன்னு கேட்டு பாருங்க. அவருடைய கிளாரிட்டி, அவருடைய தாட், அவர் எப்பவுமே அவர் ஒரு டிஃப்ரெண்ட். அது எந்த அளவுக்கு வந்து ரசிகர்கள் ஏத்துக்குருவாங்கன்னு சொல்ல முடியாது. மெச்சூர்டானவங்க கட்டாயமா ஏத்துக்குருவாங்க. சில பேர் வந்து ரொம்ப இதா உள்ளவங்க ஏத்துக்கிற மாட்டாங்க. எஸ், அவர் வந்து தெளிவா தான் சொல்லியிருக்காரு, இங்க எல்லாருமே எல்லா விஷயத்துக்குமே நடக்கக்கூடிய தவறுக்கு எல்லாருமே பொறுப்பு அப்படின்னு. டிராபிக் ரூலை பத்தியே அவர் அப்ப இருந்து பேசிட்டு தான் இருக்காரு. நம்ம எங்க கேட்கிறோம்? ஏங்க அந்த டைரக்டர் கண்டிப்பா அவரு இல்ல, வேற யாரா இருக்கும். எந்த டைரக்டர் மேல போட்டிருக்காருல சுகுமாரு? என்ன போட்டிருக்காரு தலைவரே? பார்க்கல, இந்த பார்த்துட்டு வந்துருவான். இல்லனா நீங்க யார சொல்றாருன்னு போட்டிருக்கீங்களே, எனக்கு தெரிஞ்சு அவரை சொல்லல. அதுதானே கரெக்டா தெரியும். ஆனா 100 நாள் அப்படின்னும் போது ஒரு சில பேர் தான் 100 நாள்ல முடிப்பாங்க அவர் கூட ஒர்க் பண்ணவங்க. அந்த கவுனமணி மீம் இருக்கும்ல, சேச்சா இருக்காது, அப்படிதான் நானும் நினைக்கிறேன். இல்ல அவர் அப்ரோச் பண்ணப்போ இல்ல அவரு அப்படி அப்ரோச் பண்ணிருக்க மாட்டாரு. அவருக்கு அந்த மாதிரி நடக்கலையே. யாருன்னு சொல்லுங்க அஜித் குமார், யாரு பேரை போட்டிருக்காரு? எனக்கு தெரிய கண்டுபிடிச்சு. எங்க பேரை போடலங்க, யாருன்னு கெஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சாய்ஸே அவர் இல்ல, அதை தாண்டி வேற யாருன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அவர் இல்ல அப்படின்னா நீங்க யாரு கெஸ் பண்ணிருக்கீங்க? என்ன இவருக்கு அந்த பெரியார்கள்? ஐயோ, சிறுத்தை கிட்ட தான் இவர் விழுந்துட்டாருங்க. விழுந்ததுனால தாங்க 4 படம் என்னமோ பண்ணியிருக்காரு. சிறுத்தையோட பாச பேச்சுல இவர் இவருக்கு அந்த இது பிடிக்கும். அதனாலதான் சிறுத்தையோட்ட வந்து செட் ஆயிட்டாரு. அவருக்காக தாங்க கூலிலேயே ஒரு பாட்டு எழுதுனாங்க. எங்க கூலிலேயே ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க அவருக்காண்டியே, குழந்தை சிரிப்புல பேசுதான்னு. அவருக்கான லைன் தான் அது. என்ன பண்ண சொல்லிருக்கோம், உங்க தான் வர சிறுத்தை அப்ரோச் தான் பண்ணாரு. ஆனா கடைசி வரைக்கும் நடக்கல. நடந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நாங்க சந்தோஷமாக இருந்திருப்போம். நம்பலாம்ங்க. இல்ல வலைபேச்சிலுமே வந்து நெக்ஸ்ட் வீக் மேபி 3 or 4 வந்து அனௌன்ஸ்மெண்ட் வருதுன்னாங்க. இவரு ஜானுங்கிறாரு. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இதை பிரகாஷ் ப்ரோ மட்டும் தான் தீர்த்து வைக்க முடியும். இல்ல இவர் இப்படித்தான் சொல்லுவாரு. இப்ப இந்த படம் ரிலீஸ் ஆகும் போதே வந்து அப்படித்தானே சொல்லிட்டு போனாரு. விடாமுயற்சியே ஏப்ரல்ல தானே ரிலீஸ் ஆகுமா என்னமோன்னு சொன்னாரு. அப்ப அந்த துபாயில ஜெயிச்சப்போ ஒரு பேட்டி கொடுத்தாரு, ஞாபகம் இருக்கா? துபாயில வின் பண்ணிட்டு இவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். அதுல வந்து பாருங்க, விடாமுயற்சியே ஏப்ரல்ல தான் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருப்பாரு. இல்ல அப்படி சொல்ல, விடாமுயற்சி உடனே ரிலீஸ் ஆகும், இதுதான் மே சொல்லியிருந்தார். கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும் தான் விடாமுயற்சி அவர் சொல்லியிருந்தார். மே ஏதோ ஒண்ணு தப்பா சொல்லியிருந்தாரு. அப்ப எல்லாருமே சொல்லியிருந்தாங்க இது April 10 வந்து இது கன்ஃபார்ம்ட் ஆயிருந்துச்சு. ஆனா பட் இவர் தப்பா சொல்லியிருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு சரி வாங்க, ஏதோ ஒண்ணு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு, அது வரைக்கும் சந்தோஷம். அந்த F1 எல்லாம் படம் பண்ணா சூப்பரா இருக்குங்க. எனக்கு என்னன்னு தெரியல, F1 வந்து 10-20 தடவை பார்த்தேன். அதே சீன் பை சீன் வந்து பயங்கரமா இருக்கு. அவருடைய நடிப்பு அவர் பார்க்க மாட்டாருப்பா. அது வந்து மோகன்லாலோட அவர் பையன் படம். அஜித் ப்ரோ, ஸ்டார் அஜித் ப்ரோ சண்டே பாக்குறேன். இங்க ஷோஸ் இல்ல. சேலம்ல 7:45 கொடுத்துருக்காங்க. நான் அந்த படம் புக்கிங்லாம் பயங்கரமா போகுது இன்னைக்கு நைட்டு. இல்ல பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணிருக்காருல்ல. தமிழ் டப் இல்லையா? தமிழ் டப் இல்ல. ஆக்சுவலா நான் பார்த்து அரேஞ்ச் பண்ணுங்க ஜி. புரியலையே, நான் என்ன டப்பிங் ஸ்டுடியோ வச்சிருக்கேன். இந்த தொடரும் மாதிரி டக்குன்னு போட்டு விட சொல்லுங்க தமிழ்ல. ஏங்க அதெல்லாம் இல்லங்க. ஆக்சுவலா நான் ஒன்னு சொல்லணும். என்ன படம்? டயசிரே 15K நைட் போயினுக்கு. இப்ப என்னன்னா இல்ல ப்ரோ, ஓடிடி வரும்போது தமிழ்ல வந்துரும்.
அட இரு ப்ரோ. நேத்து நைட்டு நான் வந்துட்டு இந்த படம் ரிவ்யூ வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஐயோ! ஏன்டா கொச்சியிலேருந்து வந்தோம் அப்படின்ற மாரி நைட் ரொம்ப ஃபீல் பண்ணேன். நான் இன்னைக்கே ஆக்சுவலா பார்க்கலான்னு இருந்தேன். 7:45 இங்க ராக்ஸ் டிஎன்சில ஷோ போட்டிருக்காங்க. பார்க்கலாமா அப்படின்றேன். பட் என்னன்னா, எப்படியும் சண்டே வந்துட்டு சென்னை போறோம். ஸோ அங்க ஒரு பெரிய ஸ்க்ரீன்ல அங்க காலையில போயிட்டு சும்மா தான் இருக்க போறோம் அப்படின்றதுனால, சென்னையில போய் பார்த்துக்கலாம் ஒரு பெரிய ஸ்க்ரீன்ல அப்படின்றதுனால, சென்னையில சண்டே மார்னிங் புக் பண்ணியிருக்கேன். ஸோ அங்க தான் வந்து படம் பார்க்குறேன். அதனால இப்போதைக்கு பார்க்கல. கண்டிப்பா அந்த படம் நான் வந்துட்டு அத அனௌன்ஸ் பண்ணதுலேருந்தே நான் வந்து வெயிட்டிங்கா இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஃபாஸ்ட்டா எடுத்து முடிச்ச ஒரு ஒன் ஆஃப் த படம். அ இப்படி ஷூட்டுன்னாங்க அடுத்து 1 மாசத்துலயே என்னமோ வந்துட்டு ஷூட் கம்ப்ளீட்டட் அப்படின்ட்டாங்க. மலையாள படம் அப்படித்தானங்க எடுக்கிறாங்க. மலையாள படம் என்னங்க அப்படிதாங்க ஒரு இருக்கிறாங்க. ஹீரோ 4-5 படம் நடிக்கிறாரு ஒரு வருஷத்துக்கு. இவர் தான் அந்த இது மம்முட்டி நடிச்ச அந்த படமும் டைரக்ட் பண்ணவர், அந்த ஆமா. டைரக்டர். பிரம்மயுகம். ஆமா, பிரம்மயுகம் வேற அதான் லெவல் வந்து படம். அப்ரிஷியேட். பூதகாலம் அதான் வந்து அப்படின்னு சொல்லி ஒரு படம் கூட வந்து ஓடிடில வந்துச்சு டைரக்டா. பிரம்மயுகம்னா இந்த ஒரு வீட்டுக்குள்ள இருக்க மம்முட்டி இருப்பாரு அதானே? அதேதான். ஒரு வீட்டுக்குள்ள ஒரு அந்த மம்முட்டி பிளாக் வந்து அண்ட் ஒயிட்ல இருக்கும்ல ப்ரோ. பிரம்மயுகம் பயங்கரமா இருக்கும். பிரம்மயுகம் நிஜமாவே உங்களுக்கு அந்த படம் பிடிச்சதா? எது பிரம்மயுகமா? ஆமா ஆமா, ஆமா நல்லாதாங்க இருக்கும். நல்லா இருக்குங்க. ரொம்ப லேகா இருந்துச்சு ப்ரோ. ரொம்ப ஸ்லோவாவும் இருந்துச்சு. இந்த ஸ்லோ தான். நீ மலையாள படம் அப்புறம் என்ன? மலையாள படம்னாலே இல்ல அந்த மாவீரன் நம்மளோட இதை slow தான். மாட்டி. இந்த படமும் ஸ்லோவா தான் இருக்கும். அதுவும் பிளாக் அண்ட் சுகுமார் ஒயிட். இருக்காருல்ல இப்ப என்ன, இப்ப கருப்பு வந்து அந்த ரிலீஸ் டேட் கன்ஃபார்ம்டா. ஜனவரி 21 ஏதோ 27 சொல்றாங்கல்ல. கருண் ஒருத்தர் இருக்காரு ப்ரோ, அவரை கேளுங்க, அவருக்கு தெரியும். ஆனா பட் அவங்க பொங்கலை மிஸ் பண்ணிட்டு போக கூடாதியா. இதே தப்புதான் அவர் அப்பையிலேருந்து அவருக்கு பண்ணிக்கிட்டே இருக்காருங்க. சிங்கம் மாஸ்ல ஆரம்பிச்சது, மாசு சிங்கம், சிங்கம் 3, அதே போல அந்த இப்ப வந்துச்சு இந்த பாண்டியராஜ் நடிச்ச படம். எதுவா இருந்தாலும் ஃபெஸ்டிவல்லே அவங்க ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஜனவரி பிப்ரவரி மந்த்ல போனோம்னாக்கா அது நல்லாவே இருக்காது. மத்த படம் எப்படியோ தெரியல, இந்த மாசும் இந்த ஈட்டியும் எப்ப ரிலீஸ் பண்ணியிருந்தாலும் அவ்வளவுதாங்க போயிருந்திருக்கும். இல்ல மாஸ்லாம் நிறைய டேட் சேஞ்ச் பண்ணிட்டு இல்ல அதான் வந்து பாத்தீங்கன்னா வெங்கட் பிரபு இந்த காம்பினேஷனுக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு பாத்தீங்களா. அதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபெஸ்டிவல் டேட்ல போகும்போது அன்னைக்கு அந்த இதுல வந்து ஒரு 10-20% அந்த கலெக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, ஒரு ஹாப்பினஸ் இருக்கும், எல்லாருமே படத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த நார்மல் டேஸ்ல வந்து இப்ப இந்த ரிப்போர்ட் சரியில்லைன்னா கூட எவனும் படத்துக்கு போக மாட்டாங்க. நான் அந்த பாயிண்ட்ல சொல்ல வர்றேன், வேற ஒண்ணும் இல்ல. அதே இது வந்து ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொன்னா ஒரு 10% 20% இந்த கலெக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. அதே நேரம் படத்தோட ரிசல்ட் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னா அப்புறம் அதை வந்து நம்ம ஒண்ணும் சொல்ல வேண்டியதில்ல. அது எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை இருக்கும். சிங்கங்களையா ஓகே ஓகே. பட் அது நார்மல் டேட்ல ரிலீஸ் ஆனதுனாலதான் அதோட கலெக்ஷன் அப்படி வந்துச்சு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த பாண்டியராஜ் கூட நடிச்ச அந்த படம் அது பிப்ரவரி மந்த்ல அந்த படம் ரிலீஸ் ஆனதுனாலதான் அதுக்கும் பிரச்சனை. இல்லைன்னா அதுக்குமே சூப்பரா இருந்திருக்கும் ரிப்போர்ட் கலெக்ஷனு. பர்னி, நான் அப்படியே நான் ஒரு 10 நிமிஷத்துல கிளம்பிடுறேன். ஏன்னா கிளம்ப வேண்டிய நேரம்னால சும்மா கூட ஃபோன் பேசிட்டு இருக்கும்போது தம்பி மாடியிலேருந்து ஒரு பொருளை, முக்கியமான பொருளை தூக்கி போட்டான். ஐயோ தேடி கீழே போய் பார்த்து அது கீழே போயும் கிடைக்கலங்கிறதா இப்போ மன வருத்தம். நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு முக்கியமான அம்சம். நான் விளையாண்டுட்டு அவன் தூக்கி போட்டான். நானும் கீழே போயும் தேடி அதுக்குள்ளே எந்த கேப்ல யார் எடுத்தான்னு தெரில. அதுலேயே மன அப்செட்டு, அப்படியே பயங்கர அப்செட்டு போவோம் டென்ஷனில் உட்காந்துருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் பேச முடியாமல் கேட்டுட்டு மட்டும் இருந்தேன். அது கிடைக்கல, அதை விட்டுருங்க. சரி அடுத்த டாபிக் வந்துடுவோம். இன்னைக்கு 2 படம் பார்த்தேன். பார்த்து அதை 2 ரிவ்யூ சொல்லிட்டு அப்படியே நான் கிளம்புறேன். ஏன்னா நான் வந்து நைட்டு சென்னைக்கு போகிறேன். அதனால் கிளம்புறேன். விஷயத்த சொல்லிடுவோம். என்ன 2 படம் பார்த்தேன். ஒன்று ஆண் பாவம் பொல்லாதது, காலையில் மொத்த படம். நான் வந்து ஆரியன் தான் பார்க்க போனேன். கடைசியில் 5 நிமிஷம் லேட்டாக போயிட்டேன். அதனால் வந்து ஆரியன் ஷோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஷோ ஸ்டார்ட் ஆனதுனால நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு போனால் நல்லா இருக்காது. ஏன்னா ஏதாவது முக்கியமான த்ரில்லர் படம்னா முக்கியமான ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான சீன் போயிடுங்கிறதுனால அப்படியே ஆண் பாவம் பொல்லாதது போனேன். எனக்கு வந்து
ஓரளவு ஓகே தான். ஜஸ்ட் வந்து டீசென்ட் என்டர்டெய்னர் தான், ஒன்றும் பெருசாலாம் இல்லை. எனக்கு கொஞ்சம் பாதி படம் எரிச்சலாகவும் பாதி படம் விட்டாமையும் அங்கங்க ஒரு 4-5 காமெடி ஓவரால் சிரிக்கிற வைக்கிற மாதிரியும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் அந்த படத்தோடைய முழு ரிவ்யூ. டீட்டெயில் ரிவ்யூ பேசும்போது நான் ஸ்பாயிலரோட சொல்றேன். அடுத்தது ரெண்டாவது பார்த்தது ஆரியன். ஆரியன் வந்து இந்த ப்ரீமியர் ஸ்டோரி ப்ரெஸ்லாம் பார்த்து கொஞ்சம் மிக்சடாக சொன்னாங்கல்ல, ஆனால் கொஞ்சம் யோசனையில் தான் போனேன். ஆனாலும் எனக்கு வந்து அந்த ஓப்பன் பண்ண உடனே ஸ்டோரிக்குள்ள போனது ஐடியா நல்லா இருந்துச்சு. ஒரு 30 நிமிஷத்துக்குள்ளேயே நமக்கு நல்லா ஒரு விறுவிறுப்பாக போகிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சின்ன சின்ன டிராபேக், சின்ன சின்ன செட்பேக், சின்ன சின்ன அந்த லேகன் அப்படிலாம் இருந்தாலும் கான்செப்டாக ரொம்ப வித்தியாசமான கான்செப்ட். நீங்கள் அதே இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எது சொன்னாலும் ஸ்பாய்லர் தான். கிட்டத்தட்ட எப்படின்னா, நம்ம இது வரைக்கும் பார்த்த அந்த சீரியல் கில்லிங் கான்செப்ட்ல ஒரு டிஃப்ரெண்டான அட்டம் இவங்க பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்லேயே ஒரு விஷயத்த பண்ணி அதுக்கப்புறம் அதாவது சிம்பிளா சொல்லணும்னா அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற த்ரில்லர் தான் நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஆனா எப்படி நடக்கும், என்ன நடக்குன்னு தெரியும், ஆனா எப்படி நடக்கும் அப்படிங்கறத தான் இங்க காமிச்சிருக்காங்க. அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. அந்த ஒரு ஆர்டிஸ்ட் அந்த மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ஒரு கேரக்டர் ஒன்று சொல்ற மாதிரி வச்சிருப்பாங்க. அது வந்து அதை வந்து ப்ரெசென்ட் பண்ற அந்த ஃபைனல் ப்ரெசன்டேஷன்ங்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் நம்ம ட்ரைலர்ல ஏற்க சொன்ன மாதிரி டைம் கொடுத்து ஒரு பேருன்னு சொல்லிட்டு அந்த 1 மணி நேரம் டைம்ல சொல்றதுன்னு இருக்குல்ல, ஆனா அதையும் மீறி சில விஷயங்கள் இந்த படத்துல இருக்கு. அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஆனா என்னன்னா அங்கங்க நமக்கு கொஞ்சம் லாஜிக் கேள்விகள் ஏற்படும். எப்படா ஒரு லைவ் உள்ள இப்படி நடக்கும் அப்படி இப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலும், கேள்விகள்லாம் இருந்தாலும் ஓகே, நமக்கு படம் அடுத்து என்ன நடக்குங்கிற ஆர்வம் இருக்கனால படம் ஓரளவுக்கு எனக்கு ஒர்க் ஆச்சு. கடைசியா ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருப்பாங்க, அது மட்டும் எனக்கு சுத்தமா ஒர்க் ஆகல. கிளைமேக்ஸ், அதாவது இப்போ ஒரு விஷயம், அதாவது படம் பூரா நல்லா எடுத்துட்டு இந்த பேக் ஸ்டோரி சரியில்லைனாலோ இல்ல ரீசன் சரியில்லைனாலோ அது சீரியல் கில்லிங்க்கு நம்ம எஃபெக்ட் இல்லாமல் போயிடும். அதே மாதிரி இந்த படத்துல லாஸ்டா ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, அது மட்டும் எனக்கு ஒர்க் ஆகல. பர்சனலா மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு ஒர்க் ஆகல. ஒட்டுமொத்த படமாவே எனக்கு ஒர்க் ஆயிருச்சு. அந்த ஒரு காரணம் அந்த பேக் ஸ்டோரி மட்டும் தான் எனக்கு ஒர்க் ஆகல. அதை அவங்க இன்னும் பெட்டராவோ இல்ல ஸ்ட்ராங்காவோ சொல்லிதான் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஒப்பீனியன். இதுதான் இந்த 2 படம், இந்த நீங்க பார்த்த 2 படம். வேற 3ஆவது படம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு, அதை பார்க்கல, பார்க்கவும் நேரம் கிடைக்காது. நாளைக்கு வெளியே போறதுனால வாய்ப்பு இல்லை. கேக்குதா? கேக்குது ப்ரோ. கேக்குது எல்லாம் நெட்டு நேற்றுலாம் பக்கு பிரச்சனைனால நான் பேசிட்டே இருந்தேன், யாருக்கும் கேட்கல. ஸ்பீக்கர் வந்துட்டா யார் பேசுறது எனக்கு கேட்கல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி, அதனாலதான் இன்னைக்கு கேட்குதா இல்லைன்னு டவுட் ஆயிடுச்சு. ஆமா, நேத்து ஆஃப் பண்ணி விளையாண்டீங்க 2-3 தடவை. ஏங்க 5 தடவை நேற்று ஸ்பேஸ் போட்டேங்க, வேலைக்கே ஆகலைங்க. சரி, ஓகே. இன்னும் டைம் இருக்கு பாரு, நீ குருவா அந்த டைலாக். இல்ல 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 முடிக்கல. பேசுங்க. பரணி, சரி, பிக் பாஸ் பத்தி பேசுங்க. நம்ம சீகாமேல வந்து இலங்கை தமிழர்கள் வந்து கோவமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஓடுது, அது என்னங்க அது ரீசன்? எதுல? நம்ம சீகாமேல சிவகார்த்திகேயன் அவர் மேல வந்து இலங்கை தமிழர்கள் வந்து கோவமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிஸ்மி வந்து ஒரு கதை சொன்னாரு. இல்ல, நான் பார்க்கல, என்னன்னு தெரியலையே. யாருங்க பிஸ்மிகா? வலைப்பேச்சு பிஸ்மி. அவன் இல்ல அவர் அந்த ஆளுக்கு எஸ்கேனாலே பிடிக்காது. இல்ல, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவர் வாயில இருந்து உண்மை மட்டும்தான் வரும். நீங்க நான் தாராளமா நம்புவோம். அந்த ஆள் வாயில இருந்து உண்மை மட்டும் தான். இல்ல அது அவர் வந்து பாத்தீங்கன்னா எஸ்கே மட்டும் இல்ல, அவருக்கு நம்ம சூர்யாவையுமே வச்சுதான் செய்வாரு. தலைவர், தலை, சூர்யா, எஸ்கே, யோகி பாபு, இந்த 4 பேரை வந்து யோகி பாபு, இந்த 4-5 பேரை யோகி பாபு முன்னாடி பிடிக்கும், இப்பதான் பிடிக்க மாட்டேங்குது. யோகி பாபு அப்படி சொன்னாரு, அஜித்தை பத்தி இப்படி சொன்னாரு, அவர் சொன்னோடனே அப்ப எல்லாம் நம்புவாப்ல. ஆக்சுவலா நடுவில் ஏதோ ஒரு கான்ட்ரோவர்சி போச்சுல, அதுக்கப்புறம் தானே இதெல்லாம் ரொம்ப இது பண்ணாங்க. என்ன அவரு சொன்னதை நீங்க கொடுக்கலன்ட்டாரு. ஆமா, அதான் உண்மை. என்ன நீங்க இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும் நீங்க பரணி, இப்படி பண்ண கூடாது. இல்ல நாளைக்கு ஸ்பேஸ் இருக்கா? ஏங்க அவர் எதுங்க தெரிஞ்சு வச்சுங்க? பிஸ்மியே இந்த லைவ் வந்து பரணி என்ன சொல்றாருன்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. நீங்க என்னங்க? இல்ல ஸ்டார் அஜித் ப்ரோ,
எனக்கு என்னன்னா, நெறைய விஷயங்கள் எனக்கு வந்து தெரிஞ்சுக்க வேணாம். அதுவும் இந்த மாரி நெகட்டிவான விஷயங்கள். சீரியஸா. இந்த இதுக்குன்னு இல்ல. நான் அதுக்கு தான் சொல்றேன். நான் எ என்ன சொல்றது? ரொம்ப கம்மியா ஃபாலோ பண்றதுமே அதுதான் ரீசன். சில பேர் வந்துட்டு டக்குன்னு ஏதாவது ஸ்பாய்லர் போட்டுருவாங்க, ஏதாவது போட்டுருவாங்க. பட் நான் என்னோட டிஎல்ல பெருசா வந்தது எதுவுமே வந்துட்டு வராது. அது ஒரு ரீசன். அதுக்கப்புறம் இந்த ஃபேன் ஃபைட்ஸ் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் தான் வரும். இந்த ஃபார் யூல போட்டா கொஞ்சம் நெறையா வரும். இதுல போட்ட ஃபாலோவிங்ல இருக்கும். இல்லன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன். ஃபேன் ஃபைட்ஸ் இருக்கும். அதுவுமே வந்துட்டு கொஞ்சம் தான் வரும். பட் ஆனா நம்ம வந்துட்டு நம்ம எவ்வளோ தூரம் பார்க்குறோமோ அது ரொம்ப இது. அந்த நெகட்டிவிட்டிய நான் மேக்ஸிமம் அவாய்ட் பண்றேன். இது யாரு சாய் செயல்னு சொல்லணும்னா, நான் நெகட்டிவிட்டிலாம் பார்க்கறதே இல்லங்க. ஒன்லி பாசிட்டிவிட்டி தான். கடைசியா பேசுறது மட்டும் நெகட்டிவிட்டியா இருக்கும் அவ்வளவுதான். ஆமாமா கிளப்புறதே இவர்தான். இருங்க அஜித் பல்டான். நான் ஏதாவது சொன்னா நீங்க சீரியஸ் ஆவறீங்க. நான் இனிமேட்டு எதுவுமே சொல்ல போறதில்ல அஜித் பல்டான். எனக்கு நேத்து நீங்க சொன்னதுமே ஒரு மாரி ஸ்பேஸ் முடியிற டைம்ல சொன்னீங்களா? எனக்கு ஒரு மாரி என்னாச்சு ஃபீல் ஆயிடுச்சு. ஐய்யய்யோ! நம்ம ஏதோ தப்பா பேசிட்டோம் போல. நம்ம அ என்ன நம்ம சொல்றது அவ்வளோ சீரியஸா எடுத்துக்கிட்டாரு போல. அப்படின்ற மாரி எனக்கு ஒரு மாரி இதா இருந்துச்சு. யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அத பத்தி ஆக்சுவலா. அப்படிலாம் நீங்க ஒண்ணும் எடுத்துக்கிறோம்டா. நீங்க எங்க செல்ல தம்பி தாங்க. ஏங்க புரியலையே, சுத்தி சுத்தி எல்லாரும் எல்லாரையும் கலாய்க்கிறோம். நேத்து மேட்ச் பாத்தீங்களா? எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சுங்க. ஐயோ! அது தரமான சம்பவமாச்சே. மொரட்டு சம்பவம். அரசியல் ப்ரோ, அதை விட இன்னைக்கு மத்தியானம் ஒரு சர்க்கஸ் இன்னைக்கு மத்தியானம் ஒரு சர்க்கஸ் நடந்துச்சு. அது பாத்தீங்களா? இன்னைக்கு பாக்கலங்க. இன்னைக்கு பாக்கல மேட்ச் தான். இதெல்லாம் என்னன்னு அரசியல் ப்ரோ. இத போட்டுட்டு அதான் ப்ரோ செகண்ட் T20 சர்க்கஸ் மாதிரி விளையாடுறானுங்க. நான் பாக்கல இன்னைக்கு. சுத்தமா இன்னைக்கு பாக்கல. சரி பரணி, நான் அப்படியே கிளம்புறேன். சீக்கிரம் கிளம்புறேன். நீங்க பேசுங்க. பாய். ப்ரோ பாய். இல்லனா இது இந்த பேட்டிங் கொஸ்டின் இஷ்டத்துக்கு மாத்திட்டு இருக்கானுங்க. இன்னைக்கு திடீர்னு சஞ்சு மேல ஓபன் பண்ணி நம்பர் 3 அனுப்பிச்சு விட்டானுங்க. திலக் வர்மா நம்பர் 5 அனுப்பிச்சு விட்டானுங்க. ஹர்ஷித் ராணாவை நம்பர் 5 வரான். சார் நம்பர் 6 வரான். தூபே நம்பர் 8 வரான். எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. ரொம்ப கன்ஃபியூஸா தான் இருக்கான் என் டீமே. அவ்வளவுதான் T20 முடிஞ்சிச்சுல. நமக்கு நான் நீ வேற 2 T20 தான் முடிச்சிருக்க. ஒண்ணு இந்த மேட்ச் தோத்துறானுங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் டிரா. இது மழை வந்து இதாயிடுச்சு. மழை வந்துருச்சு. ஓகே. அது ஆஸ்திரேலியானால அன்டைம் நடக்குது. நமக்கு மத்தியானம் அந்த மாதிரி நடக்குதுல்ல. அதான் ஃபாலோ பண்ண முடியும். கரெக்டா 145 ஃபைனல் தாங்க பார்க்கணும். எப்படியாவது ஜெயிச்சிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். ஃபைனல் மும்பைல தானே, பிரச்சனை இல்லை, பாத்துக்கலாம். லோகேஷ் படம் வந்து சன் பிக்சர்ஸா? சன் பிக்சர்ஸ். அருண் மாதேஸ்வரன், வாமிகா கேபி ஹீரோயின். அவர் ரொம்ப ராவா எடுப்பாருங்க படத்தை. அதனால ஹீரோவா மாறிட்டார். 2 பேரும் சேர்ந்து பிளட் பாத் அவர் படம் எடுக்கணும். லோகேஷ் இருக்கார், அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை. வாங்க ஒரு படத்தை எடுத்து கொடுத்துருவாருங்க. லோகேஷ் மேல இல்ல இருந்த எதிர்பார்ப்பு எல்லாத்தையும் கூலியிலேயே முடிச்சுட்டாருங்க. அந்த ஒரு ஸ்லிப் பெரிய ஸ்லிப் ஆயிடுச்சு. இல்ல அஜித், அதான் வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து சரக்குலாம் இருந்துச்சு, இல்லைன்னு சொல்லவில்லை. பட் இனிமே திரும்பி கஷ்டம் அப்படிங்கறதுதான் உண்மை. அதாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த கைதி 2வே வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து சம்பளம் ரொம்ப கூட கேட்கிறாராம். அதனாலதான் அந்த படமே டேக்கா போகல அப்படின்னு சொல்லிட்டு இதையுமே யாரும் சொன்னது வலைபேச்சு தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். நான் கேட்கல. இப்ப 2 நாளைக்கு முன்னாடி யதார்த்தமா கேட்டேன். யார் சொன்னது தெரிஞ்சு அவருக்கு ஒரு பிரேக் தேவை. அவருக்கு ஒரு பிரேக் தேவை. அந்த பிரேக் இதுவா இருக்கட்டும். ஒரு 1 இயர், ஒரு 8 months ரெஸ்ட், படம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம்
அடுத்து என்ன படம் பண்ண போறாரு, எப்படி பண்ண போறாருன்னு பண்ணிட்டு. இனிமேல் அடுத்தவங்களுக்கு எல்லாம் படம் பண்ண மாட்டாரு, அவரே ஹீரோவா நடிப்பாரு. அவரோ ஹீரோவா நடிச்சா யாரு வந்து படம் பாக்குறது, யாரு ப்ரொடியூஸ் பண்றது? அதான் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் விடுங்க ப்ரோ. அவர் வந்து இப்ப டைரக்ஷன் பண்ணாங்க, ஹீரோஸ் பாருங்க ப்ரோ. நீங்க டைரக்ட் பண்ணீங்கன்னா 50 கோடி ரூபாய் உங்களுக்கு. ஒரு பிரேக் ஒரு வேணும். பிஆர் இருக்கும்போது ஒரு எல்கே இருக்க கூடாதா? ஒரு பிஆர் வரும்போது ஒரு பிஆர் இருக்கும்போது பிஆர் வந்து நடிப்புல புள்ளிங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கிரியேட் பண்ணிட்டாரு ரசிகர்களை. இவருக்கு ரசிகர்கள் இருக்காங்க, ஆனா பட் அவரு வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா லாங் டைமுக்கு இருக்கும். ஆனா பட் இவர் வந்து ஏதோ ஒரு கதை சொன்னாரு இல்லைங்க, பவன் கல்யாண் பிளஸ் வந்து பிரபாஸ் அந்த காம்பினேஷன்ல ஒரு படம் பண்றாரு அப்படின்னு. அது உண்மையா பொய்யான்னு தெரியல. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் ப்ரொடியூசர்னு. இந்த மாதிரி எல்லாம் யாரும் படம் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. இது என்ன கமிட்மெண்ட்டுக்கு அந்த படம் எல்லாம் வரக்கு ஒரு 10 வருஷம் ஆயிடும். ஆமா இப்போ அவங்க ரெண்டு பேரையும் அஜித் ப்ரோ பேசுறது கேட்கலையே. கேட்கல யாரு வச்சு காம்பினேஷன்ல வச்சு, அதுவும் பவன் கல்யாணம் வச்சு எடுத்து இனிமேலாம் ரிலீஸ் பண்றேன்னா அஜித் ப்ரோ ரிலீஸ் பண்றேன்னா கஷ்டம். சொல்லுங்கப்பா. இது உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. இது இன்னைக்கு ஒரு படம் தெலுங்கு படம் எப்படி இருக்கு? இவர் நடிச்சிருந்தாரு, சூர்யா கூட போயிருந்தாருல கெஸ்டா, மாஸ்டர். நான் அது இன்னைக்கு போட்டிருக்காங்க. ஆனா ட்ரெய்லர் அவ்வளவு நல்லா எல்லாம் இல்ல. அவங்க படம் அப்படிதானே ப்ரோ இருக்கும். அப்படியா? இல்ல அவரு இதுக்கு முன்னாடி எனக்கு காவியமாவா எடுத்துட்டாரு, எல்லாமே இப்படிதானே இருக்கு. அதுக்கு சூர்யா போய் போனாப்ல. ஒரே ப்ரொடக்ஷன் ப்ரொடியூசர் ஒரே ப்ரொடியூசர்னால போயிருக்காப்லையோ. கிங்டம் படத்துக்கு சூர்யா வாய்ஸ் ஓவர் கொடுத்திருந்தாரு டீசர்ல, அதுவும் சித்தாரதான். ஓ அப்படியா? இன்னொன்னு என்ன ப்ரோ, ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே தானே, இது எதுக்கு ஈவினிங் ரிலீஸ் பண்றாங்க? நேத்து ஈவினிங் ரிலீஸ் பண்ணா ஒரு அர்த்தம் இருக்கு. இல்ல எனக்குமே இது வந்து ஒரு மாதிரி புதுசா இருந்துச்சுங்க. ஏதாவது எக்ஸ்பிளனேஷன்? இல்ல ஆக்சுவலி இந்த படம் எதுக்கு அப்படின்னு சொன்னா 31st வந்து பாகுபலி இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு பாத்தீங்களா? அதுக்காக இவங்க வந்து ஆமா இல்ல பாகுபலி வந்து அந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் அந்த பார்ட், அதுதான் இவங்க ரீசன் வந்து சொன்னாங்க. பாகுபலி இல்ல, இப்ப என்னன்னா இந்த படம் தான் அதிகமா ஒரு போமா நினைச்சாங்க. பட் இந்த படத்துல பாகுபலியோட டாமினேஷன் அதிகமா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஒன்றும் பண்ண முடியாது, தியேட்டரே இல்லைன்னு சொல்லி இப்ப அவனுக்கு சாயந்தரம் ஷோ போடுறாங்க. ஓ அப்படியா? பாகுபலி எபிக் ரிலீஸ் ஆகுறதுனாலயா? ஆமா அதனாலதான் இந்த இது. தெலுங்கு ஃபுல்லா அந்த படத்தோட டாமினேஷன் தான் அதிகமா இருக்கு. இந்த குக்கிங் அதிகம். ட்ரெய்லர் எல்லாம் பார்த்தா எப்படி எக்ஸ்பெக்டேஷன் வரும் இந்த ட்ரெய்லர் எல்லாம் பார்த்தா? பாகுபலி எப்பவுமே நல்லா இருக்கு. இன்னைக்கும் போய் நீங்க உள்ள உட்கார்ந்தீங்கன்னா அதுல உள்ள காதல் சீன் எல்லாம் வந்து அதுக்காகவே இந்த படம் பார்க்கலாம், லவ்வுக்காகவே பார்க்கலாம் அந்த படம். ஆக்சுவலா அஜித் பல்டான் யூஎஸ்லயுமே அதே இதுதான், நம்ம இந்தியன் டைம் 5:30 தான் பிரீமியரா? ஆமா ப்ரோ. இல்ல வேர்ல்ட் என்ன டைம்? இல்ல 6 மணி எல்லா பக்கம் அதே. இந்தியால 6 மணிங்கும் போது எல்லா பக்கம் அதே. இல்ல எனக்கு இது நேத்து பிரகாஷ் ப்ரோ பேசும்போது சொன்னாரு, ட்ரிச்சில 4 மணி ஷோ வந்து போட்டிருக்காங்க, 4 மணிக்கோ 4:30 போட்டிருக்காங்க அப்படின்னாரு. ஷெட்யூல் பண்ணியிருக்கிறதா சொன்னாரு. ஈவினிங் 4 PM ஃபர்ஸ்ட் ஷோ. ஸோ அதனால தான் கேட்டேன். எதுவும் அப்டேட் வரலையா பல்தான்? இப்போதைக்கு எதுவும் வராதுங்க, கொஞ்சம் டைம் எடுக்குங்க அந்த சிச்சுவேஷன். இது இப்போதைக்கு அவங்க என்ன பண்றது கஷ்டம். முத தலை தான் கொஞ்சம் அவருக்கே ஃபேவரட்டா கொஞ்சம் ஆதரவா பேசியிருக்காரு. வாங்க பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு மாசம் பெருசா எதுவும் வராது. மேபி டிசம்பர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகலாம். இது மாசத்தாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிப்போர்ட் வந்து நல்லா தப்பா போட்டிருக்காருங்க.
யார் போட்டிருக்காங்க அஜித் ப்ரோ? இல்ல இதுல வந்து இந்த இப்ப என்ன வராது சொன்னீங்க பரணி? இல்ல டிசம்பர்ல தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன்னு சொன்னேன் ஜனநாயகன் அப்டேட்ஸ். இல்ல அடுத்த வாரம் வருது ஜனநாயகன் ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்டேட். அப்படியா? ஷாருக் கான் அதுக்கு அடுத்து வந்து AK-64 வரும் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ அண்ட் தென் ஜனநாயகனோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் எல்லாமே இந்த சண்டேலேருந்து நெக்ஸ்ட் சண்டேக்குள்ள வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள்ல டீசர் ஏதோ வருதுன்னு சொன்னாங்க. ஓகே ஓகே ஓகே. பர்னி அட்டகாசம் புரியல. என்ன இஷ்யூ? ஏன் ரிலீஸ் ஆகல? என்ன இஷ்யூ? தியேட்டருக்கு பிரிண்ட் போகலன்னாங்க. அதுதான் எதுக்குன்னு ஏதோ காப்பிரைட் ரெடி ஆகலையா சொல்லிட்டு ப்ரோ? இருக்காங்க. ரெடி ஆகல. இல்ல அந்த அவங்க சொன்ன இது வந்து ரெடி ஆகல. அப்ரூவல்லாம் வாங்கிட்டாங்களாண்ணா மீடியாட்டர்? இல்ல அதெல்லாம் வாங்கி தானே ப்ரோ பண்ணாங்க. பட் ஆனா இவங்க சொன்னது ரீசன் வந்து கண்டென்ட் ரெடி ஆகல, தியேட்டர்ஸ்க்கு எதுக்குமே வந்து பிரிண்ட் போகல, ஸோ அதனால தான் ஷோஸ் கேன்சல் ஆகுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் அது ஒரு மாதிரி டிசப்பாயிண்டிங்கான இதுதான். ஒரு இவர் ரோகிணி அவர் பரணி ப்ரோ அந்த மேக்னா தமிழ் இருக்கா வெப் சீரிஸ்? என்னது மேக்னான்னு சொல்லி ஒரு வெப் சீரிஸ் தமிழ் கேட்டேன். மேக்னாவா? எனக்கு அந்த இது மட்டும் அனுப்பிச்சு விடுங்க ப்ரோ. அந்த இதுதான் ஆரியன் டைரக்டர் இது. அது நான் சீரியஸ் பார்த்ததில்ல, ஸோ தமிழ் டப் இருக்கான்னு தெரில. நான் செக் பண்ணி சொல்கிறேன் ப்ரோ. எனக்கு அது போஸ்டர் மட்டும் அனுப்பிச்சு விடுங்கண்ணே. நான் அது இது வேர்டிங்ஸில் தான் பார்த்தேன். அது யாரோ போட்டிருந்தாங்க, அதை வச்சு தான் சொன்னேன். எங்க போஸ்ட் எனக்கு ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்க. கமெண்ட்லயே இல்லை டிஎம்லயா ப்ரோ? ஒரு டி யாராவது காந்தாரா சாப்டர் 1 இன்னும் பார்க்கலன்னா OTTல பாருங்க, உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லோக்கா எனக்கு தியேட்டரில் வந்த பே வந்துட்டு சும்மா இருந்தால் சொல்லியிருந்தேன். ஸோ அதுவுமே வந்துட்டு பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. இது எஸ்கே பாருங்க. எஸ்கே அந்த படம், அந்த சிவி சக்கரவர்த்தி அந்த படம் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? இல்ல 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 பரணி இல்ல ப்ரோ. ஆனா பட் அவர் வந்து மியூசிக் டைரக்டரை மாத்திட்டாரா அந்த படத்துக்கு? மியூசிக் டைரக்டர் சாய் தான். அவர் தாங்க. பட் ஆனா அனிருத் தானுங்க அந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் படத்துக்கு பண்ணாரு. ஆமா ஆமா ஆமா. சரி வாங்க பாத்துக்கிறோம். ப்ரோ we are in சாயரா. சொல்லுங்க ப்ரோ. நம்ம படத்துக்கு அனிருத் சையாராவா இருக்கு. நீங்க என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அஜித் நம்ம படத்துக்கு அனிருத். ஆமாமா உண்மையை சொன்னீங்கன்னா எனக்கு வருத்தம் தான். அதுல வந்து இது சிவி வந்து நிறைய சிவி பிரகாஷ் வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தாரு, நல்லா பண்ணியிருந்தாரு. பட் இருந்தாலும் இது ப்ரொடக்ஷன் ஹவுஸ். ஆமாமா இது வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸோட டிசிஷன் நினைக்கிறேன். தப்பான டிசிஷன். அஜித் ஆனா பட் அவரே வந்து அப்ரிஷியேட் வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா ராகுல் போட்ட எல்லா ட்வீட்லயும் வந்து பாத்தீங்கன்னா சிவி பிரகாஷே நிறைய ஹைப் பண்ணி தான் போட்டிருந்தாரு. ஹிட் மிஷின் என்னென்ன கேக்கல. அஜித் பல்டன் அவர் எழுதி மலையாளம் வெர்ஷன் மட்டும். ஓகே ப்ரோ. ஓகே ஓகே. அஜித் ப்ரோ பேசுங்க ப்ரோ. கேக்குது ப்ரோ கேக்குது. இல்ல எனக்கு கேட்கலையே. அவர் மைக் ஆன்ல இருக்கு, பட் எனக்கு எதுவும் கேட்கல. அவரு பேசுறது கேட்கல, நீங்க பேசுறது எனக்கு கேக்குதுன்னு சொன்னேன். நான் ஒன்னும் பேசல. நான் எதுவும் பேசல. நமக்கு சுகுமார் தான் ஏதோ பேசுற மாதிரியே இருக்கு. ஏன்னா பட் ஒன்னும் சவுண்டும் இல்லையே. இல்ல 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 அவர் அமைதியா தான் இருக்காரு. பட் அவர் இது எனக்கு பார்த்தா தெரியுது, என்னமோ அவர் பேசிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு. சரி இல்ல இல்ல இல்ல.
இல்ல இந்த படம் வந்து அனிருத் போனதுக்கு காரணம் என்னன்னா, ஜிவி கூட பண்ண ஒரு பிசினஸ், அனிருத் கூட பண்ணா அதை விட பெரிய பிசினஸ் இருக்கு. ஸோ அனிருத் தானே இப்போதைக்கு கரண்ட் செல்லு, அதனாலதான். ஆனா பட் அவர் ஏற்கனவே வந்து சம்பளமும் கூட கேட்பார்ல. ஆமாங்க. அது என்ன ரைட்ஸ் அதிகமா வைக்கல ப்ரோ. அதுவும் இல்லாம விவேகம் தானே கடைசியா போட்டது. 8 வருஷம் பக்கத்துல ஆக போகுதுல. இது விடாமுயற்சியே நீங்க அப்படின்னா விடாமுயற்சி விட்டீங்க பாருங்க, ரெண்டுமே நல்லா போல. ஓ சாரி மறந்துட்டேன். சரி விடுங்க, ஃபுல் கமர்ஷியலா போட்டு ரொம்ப நாள் ஆச்சுல. நான் அப்படி வந்துக்கிறேன் ஃபுல் கமர்ஷியலா. விடாமுயற்சி அவர் ஜோன்லயே இல்ல. ஏங்க மதராசியும் ஒழுங்கா போடல அவரு. அது ஜிவி போட்டு கொடுத்துருந்தா கூட ஹார்ட் ஒர்க் பண்ணி 2-3 மெலோடி சூப்பரா போட்டு கொடுப்பாருங்க. ஆனா விடாமுயற்சி வந்து வாங்க வாங்க எல்லாருக்கும் நல்லா பண்ணுவாருங்க. பேசுங்கப்பா யாராவது. யாருமே பேசாம இருக்கீங்களே, ரொம்ப சைலண்டா. ரணி ப்ரோ என்ன பிக் பாஸ் ஃபாலோ பண்றீங்களா நிப்பாட்டிங்க? பரணி 4 பிக் பாஸ் ஃபாலோ பண்ணுவாரு, நீங்க வேற. இப்ப யார ஃபாலோ பண்ண போயிட்டாருன்னு தெரியல, ஸ்பீக்கரை விட்டுட்டு. என்னங்க ப்ரோமோ முன்னாடியே போட்டாங்க இந்த மாதிரி இவங்க எல்லாம் வரப்போறாங்க அப்படின்ட்டு, இன்னும் வரல. யாரு ப்ரோ? அந்த தமிழ் பிக் பாஸ் தான். வீக்கெண்டுக்கு முன்னாடியே போட்டாங்களா? ப்ரோமோ போடல, ஆக்சுவலா ஏஐல தான் எடிட் பண்ணி போட்டிருந்தாங்க போட்டோஸ். அவங்க எல்லாம் நம்ம இல்ல வீடியோ வந்துருச்சுங்க, வீடியோ. இது அவங்க எதுக்கு இன்ட்ரோ வீடியோ கொடுத்தாங்கல்ல, பார்க்கல அப்படின்னா நேரம் வந்திருக்கணுங்க. சுகுமார் ப்ரோ ஒரு நாள் நாங்க உங்களை கேட்டுட்டு இருக்கீங்களான்னு, நீங்க அவரை கேளுங்க. இல்ல எனக்கு கொஞ்சம் ஒர்க் வந்துருச்சு, அதான் முடிச்சிடலாமான்னு கேட்கலான்னு தான் நினைச்சேன். சாரி ப்ரோ வீரன். பரணி என்ன பிக் பாஸ் பாக்குறீங்களா என்ன ஏதுன்னு கேக்குறாங்க மக்கள். நான் பாக்குறேன் ப்ரோ, பாக்குறேன். எத்தனை பிக் பாஸ் பாக்குறீங்க? மலையாளமும் தமிழும். ஓகே, தமிழ்ல யாரு ஃபேவரட் கண்டஸ்டன்ட்? சரி ஹர்ஷ ப்ரோ, நான் பேசுறேன் ப்ரோ. ஒரே காரக்குழம்பு கறி எல்லாம் கிளம்பிட்டாங்க. என்ன ப்ரோ ஸ்பேஸ முடிச்சுக்கலாமா? முடிக்க வேண்டியவரே எங்கேயோ போயிட்டாரு, அவர் பாட்டுக்கு பேச போட்டு விட்டு. எங்க